அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலையே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். சத்து சத்தர்கள் எல்லாம் சார்ந்து எனது ஏவல் செய், சித்தியை அளித்த தெய்வ நற்றாயே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். காரியங்கள் புரிகின்ற சக்தர்களும் அதற்கு காரணமாக உள்ள சக்தர்களும் நான் இடும் பணியை செய்யக்கூடிய சித்தியை அளித்த தெய்வமே நல்ல அன்னையே என்று இந்த அற்புதமான அகவல் வரி பாடலுக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். சத்தி சத்தர்கள் எல்லாம் சார்ந்து எனது ஏவல் செய், சித்தியை அளித்த தெய்வ நற்றாயே என்ற அகவல் வரி 1097 1098 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். அருள் அமுதத்தின் மாண்பு இன்னது என்பது உலகியல் அமுதங்கள் தேவரமுதம் ஒருவருக்கு பிழை அழித்து பிணி அழித்து நீண்ட நாளுக்கு வாழ இருக்கத்தான் செய்யுமோ அல்லது அவருக்கு அகமும் புறமும் சூழ்ந்து இருந்து கொண்டு அருளின்ப வாழ்வில் என்றும் அருள் சித்தியோடு விளங்க செய்வது இல்லையா? அப்படி செய்ய வல்லது தெய்வ நற்றாய் வழங்கின அருளமுதம் ஒன்றாம். அருள் சித்தியால் உலகில் பெரும் சக்தியின் பலவாகிய சக்தியை பெற்று ஆற்றல் மிகுதியோடு விளங்கும் சக்தர்களும் பலரும் நம் பெருமானின் ஏவலை நிறைவேற்ற வருகின்றார்களா? இந்த பெருமை அருள் சித்திக்கே அமையும். மேலும் இச்சித்திக்கு முடிவு இல்லாது என்றும் செயல்பட்டு கொண்டே இருப்பதா? மற்ற எச்சித்தியும் அச்சித்திசை சித்தரை தேய்த்து அழித்து விடும். ஒரு கால எல்லைக்கு மேல் அச்சித்தர்களும் அச்சித்திகளும் விளங்கா, அது புரிந்த சித்தர்களும் நிலவார். ஆகவே தெய்வ நற்றாயின் தயவு கொண்டு நிலவோமாக என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். இந்த வார்த்தைகளை சொல்லும்போது டமால்னு ஒன்று வெடிக்குது, என்னன்னு புரியல எனக்கு. பைரவர்கள் எல்லாம் கத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் வீதியில் அதிகாலை வேளையில். ஒன்று மற்றும் புரியுது, இறைவனை பற்றி பேசுகிற போது, இறை சக்தியை பற்றி பேசுகிற போது சில நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதை எனக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்குறேன். அதுவும் இந்த அகவல் வரியில் சத்தி சத்தர்கள் எல்லாம் சார்ந்து எனது ஏவல் செய், சித்தியை அளித்த தெய்வ நற்றாயே என்ற ஒரு அற்புதமான அகவல் வரி. காரியங்கள் புரிகின்ற சித்திகளும் அதற்கு காரணமாய் உள்ள சக்தர்களும் நான் இடும் பணியை செய்யக்கூடிய சித்தியை அளித்த தெய்வமே நல்ல அன்னையே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கா நம்ம பார்த்தோம். ஆகவே இறைவன் காரிய புரிகின்ற அவருடைய அருள் இல்லாமல் நமக்கு எந்த சத்தியம் கிடைக்காது.
அதற்கு இறை தூதுவர்களாக இருந்து சத்தர்களும் அந்த சத்தியை சித்தியாக்கக்கூடிய அந்த அருளமுதத்தை கொடுக்கக்கூடியவர் ஏக இறைவனான இறைவன் ஒருவனே என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்பது மட்டுமே நமக்கு தெளிவாகிறது. அப்போ அருள் அமுதம் கிடைத்தால் நம்ம என்ன ஆவோம்? உண்மையான அந்த அகநாணத்தை பெறக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும். சித்தர்களாகட்டும், ஞானிகளாகட்டும், யோகிகளாகட்டும் ஆங்காங்கே தோன்றி கொண்டு இருக்கிறார்கள், இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் நிலையான நிலை அடைகிற வரை இருக்கிற வரை அவர்கள் இருந்து இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், சமப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ கூட பார்க்குறீங்க, சூழ்நிலை மாற்றம், காலநிலை மாற்றம் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்திலே பெரும் வெள்ளம் வருகிறது, இன்னொரு இடத்திலே பஞ்சமும் பசியும் பிணியோடு இருக்கிறாங்க. இயற்கை வளங்களை எல்லாம் வானளாவிய அதிகாரம் படைத்த மனிதன் அழித்து கொண்டிருக்கிறார். முன்னோர்கள் வைத்த அந்த பனைமரம் என்பதையெல்லாம் இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுடைய மரம் என்றால் பனைமரம். எதற்கு இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு அந்த பனைமரத்தினுடைய தன்மை இன்னைக்கு இல்லாமையே போயிருக்கு. வரும் சந்ததியருக்கு பனைமரம்னா என்னன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்குது. ஒரு ஏரியை வெட்டி அதை சுற்றி பனைமரம் நட்டு அந்த ஏரியினுடைய நீர் ஆதாரத்தை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நகரமயமாக்கிறோம் என்ற பேரில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. அவனுக்கு அந்த நிலத்தடி நீரெல்லாம் பார்க்கணும்லாம் கிடையாது. ஏன்னா 1000 அடிக்கு ஆழ்குழை கிணறு, அதாவது போர் போடக்கூடிய நிலைக்கு வந்துட்டான். அதனால் அவனுக்கு சக்தி எது, சக்தர்கள் எது, சித்தி எதெல்லாம் தெரியாது. அவனுக்கு நான் வாழ்ந்திருக்கிற காலத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அழகை அழித்து ருசித்து நாசப்படுத்தணும், யார் எக்கடு கெட்டு போனால் என்ன என்று இருக்கக்கூடிய இன்னைக்கு நகரமைப்பு கட்டமைப்பு இருக்குது, ஆட்சியாளர்கள் இருக்காங்க. தனி மனித ஒழுக்கம் என்பது எங்கே கிடைக்கும், எங்கே இருக்குன்றது தெரியல. ஒருவருக்குமே அந்த சமூக பண்பாடு இல்லை. ஆட்சியாளராக வேண்டா வெறுப்பா ஆட்சி செய்யுது. தன்னுடைய குடும்பத்தை வளர்த்து கொள்வதற்கு அதிகாரிகளோ தங்களுடைய பணியை செய்வதில்லை. மாதம் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஊதியம் மட்டும் வந்தால் போதுன்றாங்க. யாருமே சமூகத்திற்கு அக்கறையோடு பணியாற்றக்கூடிய நபர்கள் இல்லை என்கின்ற இந்த செய்தி இருக்கு பாருங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இருக்க முடியலன்னா வாழ்ந்து தான் ஆகணும். இந்த மனிதர்களோடு தான் நாம் வாழ்ந்து ஆக வேண்டிய ஒரு சூழல் நிலவுகிறது. இதையெல்லாம் கடந்து உண்மையான அந்த அமுதத்தை உண்ட பிறகுதான் நம்ம இறைவனோடு மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய அந்த உயர்ந்த பேரு நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த உயர்ந்த பேரை கிடைப்பதற்குத்தான் நாம் வாழ்க்கையிலே பயணப்படணும். அதற்கு ஜீவகாருண்யமோ தயவு ஒழுக்கமோ கருணையும் இருக்கணும். அதற்கு நமக்கு சுற்றி சூழல்கள் நல்லா அமையணும். நம்ம சுற்றி சூழல்கள் நல்லா அமையாமல் நம்ம மட்டும் சேற்றில் மறந்த செந்தாமரை மாதிரி இருந்தாலும் அவர்கள் என்ன அலைகள் நம்மளை தாக்கணும். அதுக்கு தான் வள்ளல் பெருமானை போன்ற யோகிகள், ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் இந்த பூமியிலே இருக்கிறாங்க. அவங்களுடைய துணை கொண்டு அவங்களுடைய ஆற்றலை நமக்குள்ளாகவே வருவித்து கொண்டு அவரோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறணும். ஏன்னா நம்மளை சுற்றி அசுத்தம் இருக்குது, மாசு இருக்குது. அதாவது புலன் ஒழுக்கம் இல்லை, அக ஒழுக்கமே இல்லை, பொறாமை, வெறுப்பு, வஞ்சம், சினம் என்று சொல்லக்கூடிய அத்தனை அருகுணங்களும் சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. அங்கே நம்ம சேற்றிலே மறந்த செந்தாமரை போல தான் இருக்கணும். அப்போ மகான்களுடைய ஞானிகளின் துணை கொண்டு தான் நம்ம இதை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தலையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து
சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று வள்ளல் பெருமானின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.